Hi guys, welcome back to FX Tamil. இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்து எடிட் எப்படி பண்ணுறது அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. CapCut அப்ளிகேஷனில் நியூ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி உங்கள் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் ஆடியோன்னு ஒன்று இருக்கா அதை செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை எக்ஸ்ட்ராக்ட்னு ஒன்று இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வீடியோ ஃபைல் வந்து இதில் செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து வீடியோ வந்து ஆடியோவாக மாறி கன்வெர்ட் ஆகிரும். ஓகே, இப்போ லாஸ்ட்டில் ஸ்வைப் பண்ணி வாங்க, பீட்ஸ்னு ஒன்று இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ ஜென்ரேட்னு ஒன்று இருக்கா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்டென்ஸை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ சைடில் ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா பீட் இருக்கும். இதில் நமக்கு வந்து 7 பீட் மட்டும் தான் வேணும். இந்த இடத்துல இருந்து வருது பார்த்தீங்களா, இந்த ஸ்டார்டிங்கு நமக்கு இதுக்கு முன்னாடி இருக்க பீட்டில் நமக்கு வேண்டாம். அதனால் வந்து டெலிட் பீட் கொடுத்துருக்கலாம். நம்ம எல்லா பீட்டும் டெலிட் பண்ணிவிட்டு இந்த 7 பீட் மட்டும் நமக்கு வேணும். 7 பீட்டுக்கு வந்து 7 கிளிப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதில். ஓகே, இப்போ எல்லா பீட்டுக்குமே ஒரு கிளிப் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளிப்பை செலக்ட் பண்ணால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா இப்போ அந்த வீடியோ வந்து ஃப்ரீஸ் ஆகிரும், இமேஜுமே வந்துடும். இப்போ சைடில் ஸ்வைப் பண்ணி வந்து அதை வந்து ஓவர்லேயே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து கீழே வந்துடும். ஓகே, இப்போ கீழே வந்துருச்சு. லைட்டாக கொஞ்சம் லெஃப்ட் சைடு தள்ளி வச்சுட்டு ரைட் சைடில் இருக்க போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்குது. இப்போ லைட்டாக கொஞ்சம் டியூரேஷன் வந்து 0.5 வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஓவரில் இருக்க இமேஜோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த இமேஜஸ் ஓவரில் இருக்க இமேஜஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் ஸ்வைப் பண்ணிவாங்க. இதை வந்து ரிமூவ் பிஜின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ ரிமூவல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இமேஜுக்கு வந்து நம்ம ஒரு அனிமேஷன் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு மேலே கீ ஃப்ரேம் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்டிங்கில் வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோட ஸ்டார்டிங் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஓவர்லேயில் இருக்க இமேஜ் வந்து நல்லா ஜூம் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க, சின்னதாக வச்சுக்கோங்க. சின்னதாக வச்சுட்டு ஓகே, இப்போ மேலே கிராஃப் ஐக்கான செலக்ட் பண்ணிவிட்டு லீனியர் செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து லைட்டாக வந்து ஸ்பீடை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மி பண்ணி வச்சுட்டு டிக் ஐக்கான செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு வந்து கட் அவுட் எஃபெக்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ளே ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணுறத பார்க்கலாமா? ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து செகண்ட் கிளிப்புக்கு வந்து அனிமேஷன் வந்து ஆட் பண்ணணும். இப்போது அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ செகண்ட் கிளிப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் ஒன்று ஸ்டார்டிங்கில் வச்சு ஆட் பண்ணிவிட்டு இப்போ எண்டிங்கில் வச்சு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் கிளிப் வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க லைட்டாக. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மேலே கிராஃப் ஐக்கான் ஒன்று இருக்கும், அந்த கிராஃப் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து லாஸ்ட்டில் ஸ்வைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ளோ 2 அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த கிளிப்புக்கு நம்ம அனிமேஷன் ஆட் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் கைஸ் நம்ம எல்லா கிளிப்புக்குமே அனிமேஷன் ஆட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் கிளிப்பு எப்படி இதை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமும் எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு அதை வந்து லைட்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளே ஆகும், ஒரு எஃபெக்ட் கிடச்சிருக்கும். கிராஃபை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃப்ளோ 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து ஃப்ளோ 2 செலக்ட் பண்ணோடனே இந்த வீடியோக்கு வந்து எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா கிளிப்புக்குமே எடிட் பண்ணணும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா கிளிப்புக்குமே நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி நம்ம கிராஃபில் போய்ட்டு ஃப்ளோ 2 ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கே எல்லா எஃபெக்ட்ஸுமே கரெக்டாக ப்ளே ஆகும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா இதில் வந்து அட்ஜஸ்ட்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பிரைட்னஸ் இருக்கா அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ பிரைட்னஸ் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. ஒரு 50 or 30 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோக்கு வந்து நான் ஒரு 33 வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணணும்னா இதில் இப்போ ஒப்பாசிட்டி வந்து நம்ம கம்மி பண்ணி வைக்கிறோம். இதுக்கு இப்படி பண்ணுறோன்னா இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும், வீடியோ எண்டிங்கில் வந்து பிரைட்னஸ் கம்மியாகும். அந்த ஒரு எஃபெக்ட்டுக்காக தான் இப்படி பண்ணுறோம். இதே மாதிரி நம்ம எல்லா கிளிப்புக்குமே பண்ணணும். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம எல்லா கிளிப்புக்குமே நான் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் எல்லா கிளிப்புக்குமே ஸ்டார்டிங்கில் வந்து பிரைட்னஸ் அதிகமாக வச்சுட்டு எண்டிங்கில் வந்து பிரைட்னஸ் கம்மியாக வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ இதை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் எஃபெக்ட் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ வந்து கீழே எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கா அதை செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ எஃபெக்ட்ஸ்க்குள்ள வந்துருங்க. இதில் என்ன எஃபெக்ட் செலக்ட் பண்ணணும்னா கீழே ஷேக் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும், ஷேக்னு ஒன்று இருக்கா, ஷேக்னு இருக்கா இங்கே இருக்கா, அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு பீட்ஸுக்கு மட்டும் அந்தளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பீட் எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு பீட்டுக்கு செகண்ட் பீட்டுக்கு சென்ட்ரல் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அது வந்து ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா
கரெக்டாக உங்களுக்கு வேணுன்றதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ அதை செலக்ட் பண்ணுங்கள். இது செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ணணும், எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ணணும். இது ஒரு எஃபெக்ட் வர மாதிரி வரும். இப்போ ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பீடை வந்து நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்க இன்டென்சிட்டி பார்த்திங்கன்னா அதையுமே நல்லா ஃபுல்லாக 100ல் வச்சுக்கோங்க. இப்போ வீடியோ எண்டில் வந்து வச்சுட்டு இப்போ இந்த எஃபெக்டோட எண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த எஃபெக்ட் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து இப்போ ஸ்லோவாகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்லோவாகிற எஃபெக்ட் மாதிரி வந்து கிடச்சிருக்கும் நமக்கு. ஓகே, இது அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இப்போ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நம்ம 7 கிளிப் வச்சுருக்கோமா, அந்த எல்லா கிளிப்லேயுமே கீழே வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் மறுபடியும் இன்னொரு டூப்ளிகேட் கொடுக்குறோம். எல்லா கிளிப்பையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கிளிப்பையுமே அதை ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அனிமேஷன் செலக்ட் பண்ணுங்கள். அனிமேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் லாஸ்ட்டாக கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணி வாங்க. கிராஸ் ஷேக் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் 0.3 வச்சுக்கோங்க. 0.3 வச்சுட்டு இதில் டிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ எப்படி நம்ம ஃபஸ்ட் கிளிப்புக்கு வந்து அனிமேஷன் வந்து ஆட் பண்ணமோ அதே மாதிரி எல்லா கிளிப்பையுமே செலக்ட் பண்ணிவிட்டு கிராஸ் ஷேக்குன்ற எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் எல்லா கிளிப்புக்குமே நான் எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா சூப்பராகவே ப்ளே ஆகும். இதே மாதிரி நீங்கள் எல்லா கிளிப்புக்குமே அனிமேஷனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இப்போ அட்ஜஸ்ட்னு இருக்கா, அட்ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபில்டர்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபில்டர் வேணுமோ, உங்கள் வீடியோக்கு என்ன ஃபில்டர் வந்து சூட் ஆகுமோ அந்த ஃபில்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னோடய வீடியோக்கு என்ன ஃபில்டர் வேணுமோ அந்த ஃபில்டர் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த ஃபில்டர் கொஞ்சம் நல்லா இருக்குது, செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து 100ல் வச்சுட்டு இப்போ இது அட்ஜஸ்ட்னு இருக்கா, அட்ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். பிரைட்னஸ் வந்து நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன். ஷார்ப் பண்ணி கொஞ்சம் ஒரு 33, 34 வச்சுக்கிறேன். இப்போ வந்து அந்த பூலியன்ஸ் இருக்குது, அது ஒரு 8 வச்சுக்கிறேன். 6 வச்சுக்கிறேன். ஓகே, இதை வந்து நம்ம ஃபுல்லாக வீடியோ எண்டு வரைக்கும் இழுத்து விட்டுருக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபில்டரமோ அதே மாதிரி இப்போ நான் அட்ஜஸ்ட் வச்ச மாதிரியே வச்சுட்டு நீங்களும் அதே மாதிரி ஃபுல்லாக இழுத்து விட்ருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸில் வந்துட்டு வீடியோ எஃபெக்ட்ஸ்க்குள்ளே வாங்க. அதில் க்ளோ 2ன்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆப்ஜெக்ட்னு இருக்கா, ஆப்ஜெக்ட் வந்து ஆல் வீடியோ அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அட்ஜஸ்ட்டில் வந்துட்டு க்ளோ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 17 வச்சுக்கோங்க. சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுட்டு கீழே டிக் பட்டன் வந்து கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து அது வந்து வீடியோ ஃபுல்லாக எண்டு வரைக்கும் இழுத்து விட்டுக்கோங்க. கிளியர் நெக்ஸ்ட் லேயரில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஃபுல்லாக இழுத்து விட்டதுக்கப்புறம் மேலே எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ அதை ப்ளே பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா